இயேசுவில் அன்பானவர்களே, நான் நேற்றைய தினம் சொன்னேன், தனி மனித தயாரிப்பு அதை இயேசு செய்கின்றார். அவர் இந்த உலகிற்கு வந்தார், வந்து போதித்தார். ஒவ்வொரு மனிதனும் எப்படி நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், தந்தை எத்தை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடிய விதத்திலே கடவுளுக்கு நாம் முன்னிடம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் போதித்தார். பல போதனைகள் தந்தார், பல புதுமைகளை செய்தார். இறுதியாக தான் சொன்னவாறு உயிரை கொடுத்து நண்பனுக்காக செய்யும் செயல் உயர்ந்தது என்று போதித்து அதையே செய்து காட்டினார். இதையெல்லாம் செய்த பிறகு அவர் இறந்தார், உயிர்த்தார். உயிர்த்த பிறகு சீடர்களோடு இருந்து என்ன செய்தார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 40 நாட்களும் அவர்களை வேத சத்தியத்தில் திடப்படுத்தினார், விசுவாசத்தை அவர்களிடம் உறுதியாக்கினார். எனவே இந்த தனி மனித தயாரிப்பு செய்த பிறகுத்தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவார், அடுத்தபடியாக நீ யாரோடு வாழப்போகின்றாய்? நீ என்ற மனிதன், அந்த தனி மனிதன், நான் என்ற அந்த தனி மனிதன், அடிப்படையாக அவர்கள் இருக்க வேண்டியது விசுவாசம். இதை வளர்க்க நாம் முற்பட வேண்டும். என் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொள்வோம். இதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையிலே நோ மேன் இஸ் அன் ஐலண்ட் என்று சொல்வதை போன்று எந்த ஒரு மனிதனும் ஒரு தனி தீவு கிடையாது. தீவு என்றால் அவன் ஒருவன் மட்டும் இருக்கின்றான், மற்றவர்கள் இல்லை என்று கிடையாது. ஆனால் இங்கே உறவுகள் என்ற விதத்தில் தான் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணி பார்ப்போம், எல்லா இடங்களிலும் நான் என்னையே கையெழுத்து விட்டேன் குருவாக, நான் என்னையே கையெழுத்து விட்டேன் ஒரு அருள் சகோதரியாக என்றால் உங்களை என்ன செய்ய, நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன். அங்கே ஒரு உறவை ஏற்படுத்த ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். எனவே உறவுகள் தான். எனவே இந்த உறவுகளில் நீ வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்ற போது அவரிடம் நம்பிக்கை கொண்டிருப்பது முதல் தயாரிப்பு. அடுத்தபடியாக இந்த உறவுகளில் நீ வாழ வேண்டுமானால் உன்னில் இருக்க வேண்டியது அன்பு. அன்பு இல்லாத ஒரு மனிதனால் ஒரு குடும்பத்திலோ ஒரு பங்கிலோ எங்குமே வாழ முடியாது. இதை தெளிவாக ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். எனவே தான் நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று 3 முறை கேட்டுவிட்டுத்தான் என் ஆடுகளை மேய். தனி மனிதனாக உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினேன், உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கின்றேன். அந்த அதிகாரம் இதற்காக என் ஆடுகளை பேணி வளர். அந்த பேணி வளர்ப்பதற்கு உன்னில் இருக்க வேண்டிய ஒரே தகுதி அன்பு. அன்பு இல்லை என்றால் நீ எந்த சமுதாயத்திலும் வாழவே முடியாது. உன்னால் அங்கே தீங்குகள் தான் விளையும், தீய விளைவுகள் தான் அங்கே விளையும். ஆண்டவர் இயேசு தெளிவாக படிப்படியாக அவர் இந்த 40 நாள் வாசகங்களை அப்படியே ஒருமுறை மறுபடியும் ஒரு 40 நாள் தியானம் என்பதை போன்று வைத்து கொண்டு வாசித்தால் தெளிவாக தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆழமான அர்த்தம் நிறைந்த படிப்பினைகளை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். இன்று இவ்வாறு கொடுக்கப்பட்டதை நீ எப்படி பார்க்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை கொடுக்கின்றார். இந்த வீரர்களெல்லாம் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், பெரிய அதிகாரத்தில் மேலிருந்த மேல்தட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்கின்றார்கள். இப்படிலாம் செய்கிறேன், என்ன செய்தார்? கோவிலில் சென்று நாணயம் மாற்றுவோர், ஆடு விற்போர், இவற்றை எல்லாத்தையும் அடித்து கடாசி. மார்க்கினர் செய்தியில் அந்த சாட்டை செய்து அடிக்கவில்லை என்று கிடையாது, அங்கே இல்லை. மற்ற நற்செய்தியில் இருக்கும். ஒரு சாட்டை பின்னி அங்கிருந்தவர்களை அடித்து விரட்டினார். என் தந்தையின் இல்லம் இதை ஜவ்வீடு, இதை வணிக குகையாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட எதை வைத்துக்கொண்டு இதை செய்கின்றீர்? அந்த கேள்வியை இயேசுவை பார்ப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இருந்தது. எண்ணிப்போம் நிறைய படிப்படியாக ஒவ்வொரு வரியாக சென்றால் ஒருவருக்கும் ஒரு பிரசங்கம் வைத்து கொண்டே செல்லலாம். எனவே எந்த அதிகாரத்தை வைத்து நீ கேட்கின்றீர்? இந்த அதிகாரத்தை யார் மேல் காட்டுகின்றார்கள்? இயேசுவின் மீது காட்டுகின்றார்கள். இயேசு உடனே என்ன சொல்லுகின்றார்? எதிர்கேள்வி வைக்கின்றார். ஸ்நாபகர் இழப்பர் எந்த அதிகாரத்தால் அவர் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது யார்? ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு அவர்கள் சிந்திக்கின்றார்கள். கடவுளிடமிருந்து வந்தது என்றால் ஏன் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை? எனவே தான் இவர்களை சபிப்பார். இந்த கூட்டத்தை கடவுள் சபிப்பார். பிள்ளையடித்த கல்லை என்னென்னவோ சொல்லி திட்டுவார். மத்தேயு நற்செய்தியிலே இதற்காகவே ஒரு அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். 7 சாவடைகள் கொடுக்கப்படும். 7 முறை ஐயோ கேடு ஐயோ கேடு என்று சொல்லுவார்.
எனவே கடவுளிடமிருந்து வந்தது என்றால் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். யார் ஏற்றுக்கொண்டார்கள்? மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மேல்தட்டில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதரிடமிருந்து என்று சொன்னோம் என்றால், ஐயோ மக்கள், இந்த மக்கள் எல்லாம் இவரை ஒரு பெரிய இறைவாக்கினராக பார்க்கின்றார்கள், எனவே அதையும் சொல்ல மாட்டார்கள். அதை சொல்லாமல் விட்டதற்கு காரணம், இயேசுவின் மீது அதிகாரம் கொண்டிருந்த அவர்கள் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சுகின்றார்கள். ஏனென்றால் இந்த மக்களுக்கு எதிராக ஏராளமான தீமைகளை செய்திருக்கின்றார்கள். ஏராளமான மக்கள். இதனால் நல்லா சிந்தித்து பார்ப்போம். மக்களை நேரடியாக சந்திக்காதவர்கள் எல்லாம் யார்? பேட்டி என்று வருகின்ற போது சந்திக்காமல் இருக்கின்றவர்கள் யார்? அவர்களெல்லாம் மக்களுக்கு பயப்படுகின்றார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள். எனவே இந்த மேல்தட்டில் இருக்கிறவர்கள் இயேசு மீது அதிகாரம் காட்டுகின்றார்கள். ஆனால் அவர்களால் மக்கள் மீது அதிகாரம் காட்ட முடியவில்லை. மக்கள் மீது அதிகாரம் காட்டியதெல்லாம் தீமைக்காக. ஆனால் இவர்கள் வெகுண்டெழுந்து கேள்வி கேட்டால் நம்மால் நிற்க முடியாது, ஓட வேண்டிதான், தலைதிரிக்க ஓட வேண்டியதுதான். எனவே அஞ்சினார்கள், மக்களுக்காக அஞ்சினார்கள். எனவே எங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏன் அந்த கேள்வி கேட்குற? நிறைய நேரத்தில் இயேசுவிடம் வந்து அமர்ந்து நல்ல தியானம் செய்கிற நிலையை கேளுங்கள். எனக்கு தெரியும், ஒரு சில கஷ்டத்தில் வாழ்க, நீலாம் இருக்கிறியா? இந்த 5 காயம் வரம் பெற்ற சகோதரி ஒருவர் இருக்கின்றார். சேலத்திற்கு பக்கத்திலே, அயோத்தியா பட்டணத்திற்கு பக்கத்திலே. அவர் கேட்டார், கடவுளிடம் பல கேள்வியை கேட்டார். ஏன் என்னை இவ்வாறு படைத்தாய்? வெள்ளத்தோலாட ஏன் படைத்தார்? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிருக்கக்கூடாதா? குஷ்டம் இருக்கிற மாதிரி படைத்து விட்டாய். நீ இருக்கிறியா உண்மையாக இருக்கிறியா? கேட்டார். கேள், உனக்கு பதில் சொல்லுவார். அதையெல்லாம் மாற்றி உனக்கு ஒரு மகத்துவத்தை கொடுப்பேன். அதற்காகத்தான் இந்த துன்பங்கள். இன்று மகத்துவத்தோடு இருக்கின்றார்கள். உடல் எல்லாம் ஒரே நிறமாக இருக்கிறது. இதுதான் கடவுள். கடவுளை வந்து நீ கேள், அவர் எதிர்கேள்வியை உன்னிடம் போடுவார். ஏன் எனக்கு கேள்வி, என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் ஏன் பதில் சொல்ல? நீ கேட்டினா சொல்லுவார். நீ எப்படி கேட்குற? காணிக்கை செலுத்த வருகின்றாய், வேறொருவனுக்கு உன் மீது பகை இருப்பதாக நீ நினைவுற்றால் அங்கே உன் காணிக்கை வச்சுட்டு ஓடு. முதல்ல போய் அங்கே சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து காணிக்கை செலுத்து. எனவே தான் விசுவாசத்தில் தனி மனித தயாரிப்பு, குடும்பத்திற்கு ஒரு பங்கிற்கு தயாரிப்பு என்றால் அன்பு இருந்தால்தான் என் ஆடுகளை பேணி வளர்க்க முடியும் என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றார். இது அப்படியே நீட்டிக்கிட்டே போகலாங்க. முதல் வாசகம், ஐயோ அருமையான ஒன்று. யூதா, ஒரே அதிகாரம். நெருப்பில் தீயில் விழப்போகின்ற ஒரு சகோதரனை விரைவாக அதிலிருந்து இழுத்து விடு. விரைவாக. நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. ஆனால் இது ஒன்று பாருங்கள், உனக்கு தெரிஞ்சு ஒருத்தவன் நரகத்தில் போய் விழுறான், அவனை எப்படியாவது விரைவில் அவனை தீயிலிருந்து இழுத்து காப்பாற்றி விடு என்று சொல்லுகின்றார். இதற்குத்தான் அன்பு தேவை. அந்த பணியை செய்வதற்கு அன்பு தேவை. அன்னை மரியாள் தொடுநோய், தொடுவதற்கு ஐயோ அப்படின்ட்டு ஒதுங்குவோம். ஆனால் அவனை எடுத்து கழுவி தூய்மைப்படுத்தி அவனுக்கு வேண்டியதை எல்லாம் செய்கின்றான். இறப்பதற்கு முன்னால் உன்னில் நான் இயேசுவை பார்க்கின்றேன் என்று சொன்னான் அவன். இதுதான் அன்பு. எனவே இந்த வாசங்களை எல்லாம் தியானித்து பார்ப்போம். அதனால் ஆண்டவரே, என் நெஞ்சம் உயிருள்ள உன்மீது தாகம் கொண்டது. அவர் மீது தாகம் கொண்டு கேள்விகளை கேள், உன்னை தெளிவுள்ளவனாக மாற்றுவார். ஆமீன்.